ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ரிக் ஸ்பேஸில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு நான் எம்ப்டி செட் இருக்குது, அதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ அந்த ஆர்டினரி செட்டு வந்து உங்களுக்கு மெட்ரிக் ஸ்பேஸாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ அது அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ முக்கியமான டாபிக். ஓகே, இப்போ டெஃபினேஷன் பாருங்கள். லெட் எக்ஸ் பி a non-empty set. A function d from our set x cross x to a where 0 comma infinity is a subset of e is called a metric function on x if the following are true. So என்னெல்லாம் ட்ரூன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் d of x comma y is greater than or equal to 0 for every x comma y belongs to our set x. D of x comma y 0 if and only if x is equal to y. Third condition, d of x comma y is equal to d of y comma x. Fourth condition is d holds in triangle inequality. D of x comma y less than or equal to d of x comma z, d of z comma y. For every x comma y comma z belongs to x. ஸோ இங்கே என்ன பேசுகிறோம், நான் நெகட்டிவிட்டியே பேசியிருக்கோம். இங்கே வந்து சிமெட்ரி பேசியிருக்கிறோம். இங்கே வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இதுக்கு பேர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிங்கிற பேர் ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக எல்லோரும் ஆர் எடுப்பாங்க. ஆர் எடுத்துக்கலாம், சி எடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆர் எடுத்துக்கலாம், எதனா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு செட் எடுக்க போகிறோம், அது வந்து அதுக்குள்ள இந்த 0 comma infinity இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் செட்டை எடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஏன்னா ஸோ டிஸ்டன்ஸ் அசைன் பண்ணும்போது 0 அசைன் பண்ணோம், அப்போ 0 கம்பல்சரி எடுக்கணும். நெகட்டிவ் நம்பர் அசைன் பண்ண முடியாது, டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். அதனால் நெகட்டிவ் நம்பரை வந்து நம்ம இந்த இடத்துல எடுக்க முடியாது. இப்போ 0 அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா ரியல் நம்பர்ஸும் எடுக்கணும். இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டேன். சில புக்ஸில் 6 எடுத்துருப்பாங்க, 6 எடுத்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இப்படி எடுத்துடக்கூடாது. எப்படின்னா 0 இல்லாமல் எடுத்துடக்கூடாது. இந்த செட் ஏல 0 இல்லாமல் எடுத்துடக்கூடாது. நெகட்டிவ் நம்பர்ஸும் எடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. ஸோ ஏங்கிறது ஏ கண்டெய்ன்ஸ் இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0 comma infinity கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் செட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இது முக்கியமானது. ஓகே, அப்போது த பேர் x comma d is a metric space. இப்படி சொல்லிக்கலாம். அல்லது x is a metric space with respect to d இப்படி எழுதிக்கலாம். அல்லது d is a metric on d on x. ஸோ இதில் நம்ம எந்த வேர்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன சும்மா மெட்ரிக் எந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்ல, எந்த மெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லணும். அதனால் வந்து பேராக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது சொல்லாமல் இது சொல்ல முடியாதுட்டா. வெறுமனே எக்ஸிஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லக்கூடாது, எந்த மெட்ரிக்கை பொறுத்து நீங்கள் சொல்லணும். ஸோ அதே மாதிரி வெறும் மெட்ரிக் பேசக்கூடாது, எந்த செட்டில் நம்ம பேசுகிறோம். ஸோ இது ரெண்டு முக்கியமான 2 பேர். இது இல்லாமல் இது இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட். இப்போ வாட் அபவுட் மை கொஸ்டின் இஸ், பை வந்து phi is a metric space இல்லையா? Yes, phi is metric space. It is vacuously true. Okay. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்பேஸ் டெஃபினிஷன்.
subspace of a metric space, subspace of a metric space, or metric subspace எல்லாம் ஒன்று தான், metric subspace, metric subspace, ஸோ எல்லாம் ஒன்று தான். அப்போ ஒரு செட்டு வந்து மெட்ரிக்காக இருக்குன்னா அதோட சப்செட் வந்து கண்டிப்பாக மெட்ரிக்காக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த சேம் மெட்ரிக். அதான் பார்க்க போகிறோம். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள், லெட் எக்ஸ் கமா டிபி a மெட்ரிக் ஸ்பேஸ், லெட் ஒய் இஸ் a சப்செட் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை தான் என்ன சொல்ல போகிறோம், ஒய்யை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சப்ஸ்பேஸ்ன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? if there is a function dy y cross y2 rனே வச்சுக்கோ, குழப்பமே வேண்டாம், rனே வச்சுக்கோ. function such that d of y a comma b, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோ, மெட்ரிக்ஸ் ஆன் எக்ஸ்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். a comma b for every a comma b belongs to y. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ். அதாவது இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் டொமைன், அதாவது டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்படி இருந்துச்சுன்னா தென் dy is a metric on x ன்னு வந்துடும், on y ன்னு வந்துடும். ஓகேங்களா? then the pair y comma dy is a subspace of x comma dx. இது y, இது x, ரைட்டா? ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சிம்பிளாக புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் கையில் கொடுத்துருவாங்க. சரி, இது எக்ஸ் கிராஸ் எக்ஸ், இது ஆறு. ஸோ எக்ஸ் கிராஸ் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு பேருக்கும் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஒய்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணி, டிஎக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுக்குவோம். இப்போ 1,2 வந்து 3க்கு அசைன் பண்ணியிருக்கு, 1,4 வந்து 4க்கு அசைன் பண்ணியிருக்கு, 3,5 வந்து 7க்கு அசைன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஎக்ஸு. இப்படி எழுதிக்கிட்டே இருக்கலாம். ரைட் தானே? இப்போது ஒய் கிராஸ் ஒய் எடுக்கணும். இப்போ ஒய் கிராஸ் ஒய் எடுக்கணும். இப்போது ஆக்சுவலாக ஒய் கிராஸ் ஒய்ங்கிறது என்னது, சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் எக்ஸ். அப்போது இந்த எலமெண்ட் வந்து கண்டிப்பாக இஃப் 1,2 பிலாங்ஸ் டு ஒய் கிராஸ் ஒயில் இருந்துச்சுன்னா இந்த மெட்ரிக் என்ன கொடுத்தோ அதுக்கு தான் மேப் கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்கு, 3னா 3 தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? 1,4 இந்த செட்டில் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா அது மேப்பே பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 3,5 இங்கே இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா மேப் பண்ணுங்கள். இதுதான் டிஒய்ங்கிற மேப்பு. யாருக்கு அசைன் பண்ணணும், அந்த டிஎக்ஸ் இதுக்கு மேப் பண்ணியிருக்கு 7க்கு, ஸோ அதே இதுக்கு மேப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே நடக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது ஒய் கிராஸ் ஒய்யில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இந்த டிஎக்ஸ் வந்து எப்படி அசைன் பண்ணியிருக்கோ அதே அசைன்மெண்ட் இங்கே கொடுக்குறோம், மாற்றி எதுவும் கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அதான் இங்கே கான்செப்ட். அதாவது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இன்னும் உங்களுக்கு புரியல எனக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன், கோடொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த செட்டை அப்படி பிரிச்சுக்கும். இது எக்ஸ் கிராஸ் எக்ஸ், இது 6, இதை வந்து இது எக்ஸ் கிராஸ் எக்ஸ் நான் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கவா, இது ஒய் கிராஸ் ஒய், இந்த கலெக்ஷன் வந்து ஒய் கிராஸ் ஒய், இது ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டை வந்து ஒய் ஸ்கொயர் இல்லாத கலெக்ஷனாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த டிஎக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே உள்ள ஆட்களை வந்து சம் குரூப்பு, இங்கே உள்ள சம் குரூப்புக்கு அசைன் பண்ணியிருக்கோம் வச்சுக்குவோம்.
ஸோ இந்த குரூப் அசைன் பண்ணியிருக்கு கரெக்டா. ஸோ அந்த இதை மிச்சம் இருக்கிறத வந்து இங்கே உள்ள இதை இங்கே அசைன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒய் கிராஸ் ஒயில் உள்ள எலமெண்ட்ஸோட அசைன்மெண்ட்டு ஓகேங்களா. இது வந்து ஒய் கிராஸ் ஒயில் இல்லாத எலமெண்ட்டோட அசைன்மெண்ட். அப்போது டிஒய்ங்கிறது என்னென்னா இந்த கலெக்ஷன் தான். இப்போ டிஒய்ங்கிறது என்னென்னா இந்த தான். ஸோ ஒய் கிராஸ் ஒயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட அசைன்மெண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டிஒய் ஆஃப் a, b is equal to dx of a, b for every a, b belongs to y. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்பேஸ் சொல்ல போனால் ஹோல் ஸ்பேஸ் என்ன மெட்ரிக்கை ஃபாலோ பண்ணுதோ அதே மெட்ரிக் வச்சு தான் நம்ம என்ன சொல்லணும், சப்ஸ்பேஸுன்னு ஃபாலோ பண்ணணும். புதுசாக ஒன்றும் சொல்லக்கூடாது ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. இப்போ ஆர் வந்து ஆர்கமா டி இது வந்து யூஸ்வல் மெட்ரிக்னு பின்னாடி படிப்போம். யூஸ்வல் மெட்ரிக்காக இருக்குன்னா இதோட சப்செட் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும், யூஸ்வல் மெட்ரிக் தான் நம்ம கொடுக்கணும், புதுசாக கொடுக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் கியூங்கிற சப்செட்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம இதுக்கு இந்த டிஸ்க்ரீட்டாக கொடுக்கக்கூடாது, டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸை கொடுக்கக்கூடாது, அதே யூஸ்வல் மெட்ரிக்கில் கொடுக்கணும் ரைட்டா. இல்லை இதை டிஸ்க்ரீட்டாக அதே மெட்ரிக்கில் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியமான கான்செப்ட். வேறு மெட்ரிக் எடுக்கக்கூடாது. ஒன்று அதாவது சூப்பர் செட் என்ன மெட்ரிக்கோ அதே மெட்ரிக் தான் சப்செட் வந்து எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அதைவே ஒரு ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு கீழே எடுத்துக்கலாம். இப்போ எப்படின்னா இப்போ Q வந்து D வந்து இதை டிஸ்க்ரீட்னு எடுத்துட்டிங்கன்னா இதோட சப்செட்டை என்ன செய்யணும், டிஸ்க்ரீட்டில் ஃபாலோ பண்ணலாம். இப்போது N, D எடுக்கிறோம்னா இதே நீங்கள் டிஸ்க்ரீட்லேயே கொண்டு போகலாம். சூப்பர் செட்டை ஒன்று சூப்பர் செட்டை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா. சூப்பர் செட் என்ன மெட்ரிக்கை ஃபாலோ பண்ணுதோ அதை சப்செட்டை அதே மெட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸோ எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் போடுறேன். டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் ரைட். இப்போ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் என்னென்னா லெட்டு எக்ஸ் பி எனி நான் எம்டி செட், எனி நான் எம்டி செட். எம்டி செட்டு தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு மெட்ரிக் ஸ்பேஸ்னு. அப்போ இருக்கிற நான் எம்டியை வந்து மெட்ரிக் இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். எனி நான் எம்டி செட்டு, எனி செட்டு தான் முக்கியமானது, ஜென்ரல் கான்செப்ட் ஓகேங்களா. எடுத்தாச்சு. இப்போ ஒரு இது கொடுக்க போகிறோம். டிங்கிறது எக்ஸ் கிராஸ் எக்ஸிலேருந்து ஆருக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா அசைன்மெண்ட் கொடுக்குதுன்னா எக்ஸ் காமா ஒய்யை வந்து 0, 1 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால் 0 அசைன்மெண்ட் பண்ணுது, எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால் 1க்கு அசைன் பண்ணுது. ஸோ இது வந்து இது ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் தான் அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக். அப்போது இது வந்து என்ன ஆயிருன்னா டி இஸ் ஏ மெட்ரிக் ஆன் எக்ஸ்ன்னு வந்துடும். திஸ் டைப் ஆஃப் மெட்ரிக் இஸ் கால்டு டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். திஸ் D is called discrete metric on X. ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறையா கொடுப்போம். அது ஜென்ரலாக ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. சில கண்டிஷன் நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது அது வந்து ட்ரூ இருக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். இப்போ இதில் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறது தான் இந்த செட்டு வந்து நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன செய்வேன், இப்போ இந்த செட்டில் பொறுத்தளவு எல்லா சப்செட்ஸும் ஓப்பனாக இருக்கும், அதேமாதிரி எல்லா சப்செட்ஸும் க்ளோஸ்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணவே வேண்டாம். எல்லா செட்டும் சப்செட் ஓப்பன் செட்டு க்ளோஸ்டு செட்டு. அப்போ இது வந்து நாட் டிஸ்கனெக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா அந்த க்ளோஸ்டு பவுண்டடு இருந்துச்சுன்னா காம்பேக்ட் வராதுன்னு சொல்லுவோமா. ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம கொடுப்போம். யூஸ்வல் மெட்ரிக்கில் வரும், ஜென்ரலாக வராது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறைய கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இந்த டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் கொடுப்போம் ஓகேங்களா. ரைட். இப்போது
நான் என்ன செய்கிறேன்னா இதே கொஸ்டின் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் பி நான் எம்ப்டி செட். நான் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸ் கமா ஒய் 0 1 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இது மெட்ரிக்கா? இஸ் டி மெட்ரிக் ஆன் எக்ஸ் மெட்ரிக்கான்னு பாருங்கள். மெட்ரிக்காக இருக்காது. ஏன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதாவது சேம் எலமெண்ட்டுக்கு ஒன்றும் அசைன் பண்ணியிருக்காங்க. அது வராதில்ல. இப்போ இந்த 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 இதனால தான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் எலமெண்ட்டுக்கு ஒன்று அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு போட்டுருவோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ சேம் எலமெண்ட்டுக்கு 0 மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று அசைன் பண்ணியிருக்காங்க. 0 நாட் ஈக்குவல் 1 தான் ரியல் நம்பரில். ஸோ அதனால் டி இஸ் நாட் மெட்ரிக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை மாற்றும் போது மாறிடும். ஆக்சுவலாக யூஜி படிக்கும்போது நான் ரொம்ப மனப்பாடம் பண்ணி தான் அதை எழுதினேன். இது எனக்கு இந்த இது மாறி போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே போகும்போது எனக்கு கரெக்டாக ஞாபகம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய்னா 0 ஆகணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ மை கொஸ்டின் இஸ் அனதர் கொஸ்டின் இஸ், ஏன் 0 எடுக்கிறோம்? 0க்கு பதில் நான் ஜீரோ நம்பர் எதனால எடுக்கலாமா? பார்ப்போமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் எம்டி நான் எம்டி டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். ஏன்னு எடுத்துக்கிறேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் வேர் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இன் ஆர். ஆரில் உள்ள ஒரு ரியல் நம்பரை எடுத்துட்டேன். இப்போ இது மெட்ரிக் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். எஸ், இட் இஸ் எ மெட்ரிக். தென் டி இஸ் எ மெட்ரிக் ஆன் எக்ஸ். ஸோ இது முக்கியமான நோட்ஸு. ஸோ நீங்களே இதை யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக ஒன்றுக்கு பதில் ஏதோ ஒரு நான் ஜீரோ நம்பர் எடுத்தாலும் இது மெட்ரிக் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஏங்கிறது நான் ஜீரோ நம்பர். ஆக்சுவலாக மெட்ரிக் நான் ஜீரோ கூட வேண்டாம். நான் ஜீரோ பாசிட்டிவிட்டி தானே பேசணும். பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும். ஏ இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படி வச்சுப்போம். வேர் அதான் கரெக்டாக இருக்கும். 0 இருக்காது. ஆல்ரெடி என்னது மெட்ரிக் ஃபங்க்ஷனில் நெகட்டிவ் வேல்யூ அலவுட் கிடையாது. அப்போ வேறு வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் 0. இந்த இடத்துல எந்த ஒரு நம்பராலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 எடுத்துக்கலாம், 3, 4, 5, 1/2, 1/7, சரி ரூட் பை இ எதனால் எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்னது மெட்ரிக் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா யூஷுவல் மெட்ரிக் R⁴ கொண்டு வர போகிறோம். அப்புறம் சில ஸ்டாண்டர்டு மெட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். என்னென்னா அந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1, செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸு, எல்பி ஸ்பேஸு, ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பேஸ், இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்பேஸுக்கு நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.